வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் 2021க்கான எக்ஸாம் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2021 ஏப்ரல் மந்த் 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சிஹெச்எஸ்எல் 2021க்கான எக்ஸாம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த், ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்தில் 4th ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் நடக்க போகுது. பிஃபோர் தட் நம்ம ஏப்ரல் மந்தில் நடந்த அந்த எக்ஸாம்லலாம் கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம், ஸோ அப்கமிங் ஷிஃப்ட்ஸ்க்கு இந்த டாபிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு சில டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் 13ஆம் தேதி ஏப்ரல் மந்த் ஷிஃப்ட் 3க்கான கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டாப் ரைட் கார்னர்லையும் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Which article in the Indian Constitution is related to right to property? ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆர்டிக்கலில் எந்த ஆர்டிக்கலை சேர்ந்தது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஆர்டிக்கலை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 300A பார்ட் 12. 300A பார்ட் 12. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கரண்ட்லி, ஸோ ப்ரெசண்ட்டாக எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 448 ஆர்டிக்கல், 25 பார்ட் அண்ட் 12 ஷெட்யூல். ஸோ இது ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனை ஒரிஜினலாக அமெண்ட்மெண்ட் பண்ணப்ப எத்தனை ஆர்டிக்கல் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 395 ஆர்டிக்கல். 395 ஆர்டிக்கல், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல் இருந்தது. ஸோ அதுதான் காலப்போக்கில் 448 ஆர்டிக்கல் ஆகும், 22 பார்ட் அப்படிங்கிறது 25 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல் 12 ஷெட்யூலாக மாறிடுச்சு. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம குவாசி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். குவாசி ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் ஆர் எல்ஸ். ஸோ இதோட டைப் அப்படின்னு பார்த்தோம்னா partially rigid and partially flexible. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு முக்கியமான டேட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்குமே எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க, எப்போ வந்து ஃபோர்ஸ்ட் பண்ணாங்க, அதாவது ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்தாங்க, எப்போ அமெண்ட்மெண்ட்டாக கிரியேட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் எனாக்டட் எப்போ அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஓகேங்களா? முதல்ல நம்ம இந்த framed, completed, framed or else adopted. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொஷனில் பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ கம்ப்ளீட் ஆனிச்சு, எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க, எப்போ அடாப்ட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 26th நவம்பர் 1949. அண்டு எப்போ ஃபோர்ஸ்ட் ஆர் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது 26th ஜனவரி 1950. அதே மாதிரி ஃபஸ்ட்டு அமெண்டட் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது 10th மே 1951. enacted, ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அமெண்டட் வேற, enacted வேறங்க. அமெண்டட் வந்து 10th மே 1951, enacted 10th ஜூன் 1951. இந்த டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 4 டேட்டுமே. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது
ஃப்ரேம் கம்ப்ளீட்டட் அடாப்டட் அப்படின்னா 26 நவம்பர் 1949. ஃபோர்ஸ்டு ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது 26 ஜனவரி 1950. மோஸ்ட்லி நமக்கு ஃபோர்ஸ்ட் ஆர் ஆப்ரேஷன் அப்படின்னு தான் கேட்பாங்க. சில நேரத்தில் பர்டிகுலராக எக்ஸாம் கொஷினில் அமெண்டட் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நீங்கள் 26th மார்க் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் அமெண்டட் பார்த்தோம்னா 10th மே 1951, enacted 10th ஜூன் 1951. ஸோ அந்த வேர்ல்ட்லேயே வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் 13 கமிட்டி இருந்தது. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி 13 கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த 13 கமிட்டிக்குமே ஒவ்வொரு சீஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்ஸ் லைக் ஃபினான்ஸ் தனியாக, அதே மாதிரி டிராஃப்டிங், ஹவுசிங், பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்டிக்குமே வந்து மொத்தம் 13 கமிட்டிக்குமே ஒரு சீஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீஃப்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி ஒரு அசம்பிளி மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் எப்பெல்லாம் நடந்தது, அதே மாதிரி அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கினது யாரு அப்படிங்கிற கேள்வி இப்போ அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மீட்டிங். ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 9th டிசம்பர் 1946. 9th டிசம்பர் 1946. செகண்ட் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து 11th டிசம்பர் 1946. ஹெட்டு பார்க்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா. செகண்ட் மீட்டிங்கோட பிரசிடென்ட் ஹெட் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த 2 மீட்டிங்க்கு அப்புறமா ஒரு ரெசல்யூஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தேவை. அப்போ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எந்த டேட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது 13th டிசம்பர் 1946. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 13th டிசம்பர் 1946. அப்போ ஸோ இது இந்த பாஸ் பண்ணதோட ஹெட் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரைவு இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கமிட்டி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களாம் வந்து மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இவங்க திட்ட 60 கண்ட்ரீஸ் பக்கம் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ணி 64 lakhs பக்கம் செலவு பண்ணி அந்த காலத்திலேயே, ஓகேங்களா, 90sலேயே இந்த 64 லட்சம் பக்கம் செலவு பண்ணுறாங்க. இந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இவ்வளோ ஆகுது. ஸோ கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 64 லட்சம். மேக்கர்ஸ் மொத்தமாக 60 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 60 கண்ட்ரீஸும் பார்த்துட்டு அங்கங்கே சின்னதாக காப்பி பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் காப்பி பண்ணப்பட்டது, சில ரூல்ஸ்லாம் லைக் பிரசிடென்ட் பற்றி ஆகட்டும், ப்ரீஎம்பல், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். அண்டு இப்போ இந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் வந்து எழுதியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த புக் எங்கே இருக்கு? ஸோ இந்த ஒரிஜினல்
கான்ஸ்டிடியூஷன் எங்க ப்ரிசர்வ் பண்ணப்படுது? ப்ரிசர்வ்டு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட் ஹவுஸ் லைப்ரரி ஆர் சன்சத் பவன். பார்லிமெண்ட் ஹவுஸ் லைப்ரரியில் தான் இருக்கு. அண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனை ஒருத்தர் எழுதியிருப்பார். ஸோ நிறைய பேர் கமிட்டியாக இருந்தாலும் பட் சிங்கிள் ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தால் தானே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அந்த எழுதின பர்சன் வந்து கேலிகிராஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம் பெஹரி நரைன் ரைசாதா. பிரேம் பெஹரி நரைன் ரைசாதா. ஸோ இந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் லைப்ரரியில் ஒரு ஹீலியம் கேஸில், ஹீலியம் கேஸ் எதுக்காகனா அந்த புக்குக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இது, எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஹீலியம் கேஸில் பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் மொத்தமாக வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் 15 மெம்பர்ஸ் விமன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு எவ்வளோ விமன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 15 பேர் விமன்ஸ். அடுத்து ஹூ ஒன் ஜனன்பித் அவார்ட் 2020? 2020க்கான ஜனன்பித் அவார்ட் யார் வின் பண்ணியிருக்காங்க? இவர் வந்து ஒரு மலையாளம் ரைட்டர், அக்கித்தம் அச்சுதன் நம்பூத்ரி. அக்கித்தன் அச்சுதன் நம்பூத்ரி. இந்த 2020க்கான விருது வந்து 55வது எடிஷன். ஸோ 55th எடிஷன் தான் இந்த ஜனன்பித் 2020. இவர் ஒரு மலையாளம் ரைட்டர். இவருக்கு கேரளாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர். ஸோ கேரளா ஸ்டேட்டோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் எழுத்தச்சன் அவார்ட். அது மட்டும் இல்லாம கேரளா கவர்மெண்டோட ஒடக்குழல் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ கேரளாவோட ஹையஸ்ட் லிட்ரேச்சர் அவார்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா எழுத்தச்சன் அவார்ட். அதே மாதிரி தன்னோட லிட்ரரி ஒர்க்குக்காக இன்னொரு அவார்டும் பார்த்தோம்னா ஒடக்குழல். இந்த ஜனன்பித் அவார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம கண்ட்ரிலேயே ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு அப்படிங்கிறது வந்து ஜனன்பித் அவார்டு. இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு. அண்ட் இந்த அவார்டு 2019 யாருக்கு கொடுக்கப்பட்டது? 2020 பார்த்துட்டோம். 2019 வந்து அமிதவ் கோஷ் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டது. 2019 வந்து 54th எடிஷன். அண்ட் இவர் தான், அதாவது இந்த ஜனன்பித் லிட்ரேச்சர் அவார்டு வாங்குறதுலே ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரைட்டர். ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஷன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரைட்டர். இந்த லிட்ரரி அவார்டு அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ், அதாவது குறிப்பிட்டனா இந்தியன் லாங்குவேஜஸ்ல நிறைய லாங்குவேஜஸ்க்கு கொடுக்கப்பட்டது. லைக் தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகவே பர்டிகுலராக இந்த 1965 இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்கப்படுறாங்க. அப்போ இருந்தே வந்து இங்கிலீஷ்க்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து அமிதவ் கோஷ் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு தான் எழுதின இங்கிலீஷ் நாவலுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. அண்டு
இந்த அவார்டு 1965 இருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைமா 1965 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜி சங்கர குருப். ஜி சங்கர குருப். இந்த அவார்ட் யாரால வழங்கப்படுது? பை யாரால அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனன்பித். பாரதிய ஜனன்பித். ஸோ இதுதான் ஜனன்பித் அவார்டை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ 2020 வந்து மலையாளம் ரைட்டர் அந்த கேள்வி மறுபடியும் வரப்போகிறது இல்லை, இருந்தாலும் லக்கு தான். பட் 2019 பொறுத்த வரைக்கும் அமிதாவ் கோஷவ் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரைட்டராக அவார்டு வாங்கியிருக்காரு. 1965 முதல் தடவையாக இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது யாருக்காகன்னு பார்த்தோம்னா ஜி சங்கர குருப். இது யாரால வழங்கப்படுது? பாரதிய ஜனன்பித். வாட் ஆர் த போர்ஸ் இன் லீவ்ஸ் இஸ் கால்டு? ஸோ ஒரு லீவ்ஸில் சின்ன சின்ன துவாரங்கள், ஓட்டைகள் இருக்கும், அது பேர் என்னன்னு பார்த்தா அப்படின்னா ஸ்டொமேட்டா. இது ரெஸ்பிரேஷன் பர்பஸ்க்காக அமைஞ்சிருக்கிறது. ஸோ லீவ்ஸோட ரெஸ்பிரேஷன் பர்பஸ்க்காக. அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் நோன் ஆஸ் ஷிவாலிக்ஸ். அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து ஷிவாலிக்ஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸை நம்ம அவுட்டர் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ், இன்னர் ஹிமாலயாஸ்னு 3 வகையாக நம்ம பார்ப்போம். அதில் அவுட்டர் ஷிவாலிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கிரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஹிமாத்ரி, இன்னர் ஹிமாச்சல். ஸோ ஹிமாலயாஸில் கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஹிமாத்ரி, இன்னர் ஹிமாலயாஸ்ன்னு கேட்டாங்கன்னா அது ஹிமாச்சல். ஸோ அவுட்டர் ஹிமாலயாஸ் ஷிவாலிக்ஸ். ஆர் ஒருவேளை எக்ஸாமில் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயா, விச் இஸ் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஷிவாலிக். அண்ட் ஹிமாத்ரியில் இம்பார்ட்டண்டான ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்கர் ரேஞ்ச். ஜஸ்கர் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது ஹிமாத்ரியில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அண்ட் பீர் பஞ்சால், பீர் பஞ்சால் ரேஞ்ச் வந்து ஹிமாச்சல்ல ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹிமாலயாஸை பற்றின சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அடுத்து, ஹூ ஒன் தி ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கோல்டு மெடல் ஃபார் இந்தியா இன் 2018? 2018 பொறுத்த வரைக்கும் முதல்ல கோல்டு மெடல், காமன்வெல்த் கேமில் முதல்ல கோல்டு மெடல் வின் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா மீராபாய் சன்னு. வெயிட் லிஃப்டிங்காக அவங்களுக்கு கிடைச்சது. 2018 பொறுத்த வரைக்கும் காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடந்தது வெனு பார்த்தோம்னா கோல்டு கோஸ்ட், ஆஸ்திரேலியா. கோல்டு கோஸ்ட், ஆஸ்திரேலியா. இது வந்து 21st எடிஷன். ஸோ சில நேரம் ஏன் எடிஷனை நான் குறிப்பாக சொல்கிறோம்னா, சில நேரம் அந்த இயர் கேட்க மாட்டாங்க, சடனாக வந்து 21st எடிஷன், 22nd எடிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதனால தான். அண்ட் இந்த 2018 எடிஷனில் இந்தியாவோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து தேர்ட் பொசிஷன். அதில் இந்தியா 26 கோல்டு வின் பண்ணாங்க, 20 சில்வர், 20 பிரான்ஸ் மெடல். அண்ட் செகண்ட் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஸ்திரேலியா. அடுத்ததா 2022 காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிர்மிங்ஹாம், இங்கிலாந்து. பிர்மிங்ஹாம் இங்கிலாந்துல நடக்க போகுது 2022க்கான காமன்வெல்த் கேம்ஸ். இந்தியா எப்போ காமன்வெல்த் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2010 டெல்லியில் காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கலை. ஃபர்தராக வெனூஸ் வந்து 2022க்கு அப்புறம் நம்ம நாட்டுக்கு வெனூஸ் போடலாம். அடுத்து, ஹூ வாஸ் த டாட்டர் ஆஃப் விக்ரமாதித்யா?
விக்ரமாதித்யா அப்படிங்கிறவர் யாருன்னு நமக்கு தெரியும். விக்ரமாதித்யாங்கிறது வந்து சந்திரகுப்த 2 சந்திரகுப்தா 2ஓட மறுபெயர் தான் வந்து விக்ரமாதித்யா. ஸோ அவரோட பொண்ணு நேம் வந்து பிரபாவதி குப்தா. பிரபாவதி குப்தா. டாட்டர் நேம் பிரபாவதி குப்தா. சன்னோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரகுப்தா. குமாரகுப்தா 1. அண்ட் குமாரகுப்தா 1ஓட அனதர் நேம்னு பார்த்தோம்னா மகேந்திர ஆதித்யா. மகேந்திர ஆதித்யாங்கிறது அவரோட இன்னொரு நேம், அலைஸ். ஓகேங்களா? மகேந்திர ஆதித்யனா குமாரகுப்தா 1. அதே மாதிரி கிரமாதித்யா அப்படிங்கிறது வந்து ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா 1ஓட நேம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆதித்யா அப்படிங்கிறது வர்றது வந்து குமாரகுப்தாவோட ஃபேமிலி தான். சந்திரகுப்தாவோட ஃபேமிலி. சந்திரகுப்தா 2க்கு வந்து விக்ரமாதித்யாங்கிற ஒரு நேம் இருக்கு. மகேந்திர ஆதித்யா அப்படிங்கிறது வந்து தன்னோட பையன், சந்திரகுப்தாவோட மகன், குமாரகுப்தாவோட அனதர் நேம். அண்ட் ஸ்கந்தகுப்தா 1ஓட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரமாதித்யா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து குப்த டைனஸ்டியை சேர்ந்தவங்க. ஸோ குப்த பீரியட். குப்தா பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 319 இருந்து 540 AD வரைக்கும். ஸோ இந்த பீரியடை தான் நம்ம கிளாசிக்கல் ஏஜ் ஆர் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். குப்தா டைனஸ்டியோட ஃபவுண்டர் குப்தா டைனஸ்டியோட ரூலர்ஸ் மட்டும் நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா யார் வந்து குப்தா டைனஸ்டியை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1. அண்ட் அதுக்கு அடுத்தது யார் வராங்கன்னா அவரோட மகன் சமுத்திரகுப்தா. அண்ட் சந்திரகுப்தாவோட கேபிட்டல் பார்த்தோம்னா பாட்டலிபுத்ரா. சமுத்திரகுப்தாவை நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா V.A. ஸ்மித். குமாரகுப்தா சமுத்திரகுப்தாக்கு அடுத்து வரக்கூடிய மன்னர்னு பார்த்தோம்னா ராம்குப்தா. சமுத்திரகுப்தாவோட மகன் ராம்குப்தா. அண்ட் இதுக்கு அடுத்தது வரக்கூடியவர்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தாவோட இன்னொரு மகனான சந்திரகுப்தா 2. அவரோட நிக்நேம் தான் நம்ம இப்ப விக்ரமாதித்யா அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இவரோட கேபிட்டல் சந்திரகுப்தா 2ஓட கேபிட்டல், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து பாட்டலிபுத்ரா, செகண்ட் கேபிட்டலா வந்து உஜ்ஜைன் இருந்தது. சந்திரகுப்தா 2க்கு அப்புறம் வரக்கூடியவர்னு பார்த்தோம்னா அவரோட மகனான குமாரகுப்தா 1. குமாரகுப்தாக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறம் வரக்கூடிய மன்னர்கள்லாம் வந்து ரொம்ப வீக்கானவங்களா இருந்தாங்க. ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறம் குமாரகுப்தா 3. அண்ட் ஃபைனலா லாஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுகுப்தா. லாஸ்ட் ரூலர் வந்து விஷ்ணுகுப்தா. ஸோ குப்தாவோட அஃபீஷியல் லாங்குவேஜ், குப்தா டைனஸ்டியோட அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட். குப்தர்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். சந்திரகுப்தா 2 பீரியட்ல தான் வந்து ஃபேகின் அப்படிங்கிற ஒரு பர்சன் வராரு. சைனீஸ் பில்கிரிமே ஃபேகின், சைனீஸ் பில்கிரிம்.
அண்ட் சந்திரகுப்தா 2 பீரியடில் தான் வந்து சில்வர் காயின்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவரோட வெற்றி பார்த்தோம்னா இந்த சக்கா ரூலர் அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு, அதை வெற்றி கண்டாரு. அந்த சக்கா பவரே வந்து வெஸ்டர்ன் சைடில் டெஸ்ட்ராயும் பண்ணிட்டாரு. அண்ட் சந்திரகுப்தா 2 பீரியடில் தான் வந்து செஸ் கேமும் ஆரிஜினேட் ஆச்சு. ஓகேங்களா. அடுத்து குமாரகுப்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குமாரகுப்தா வந்து நலந்தா யூனிவர்சிட்டி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா குமாரகுப்தா. அண்ட் இவங்களோட பீரியடில் வந்து மங்கோல் ட்ரைப்ஸ்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க. நிறையா ஸ்கந்தகுப்தா பீரியடில் அண்ட் குமாரகுப்தா பீரியடில் ஹன்ஸ் இன்வேஷன்ஸ் நிறையவே இருந்தது. ஸோ அந்த இன்வேஷனுக்கு அப்புறம் தான் வந்து குப்தா டைனஸ்டியோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சது. லாஸ்ட் ரூலர் விஷ்ணுகுப்தாவோட குப்தா டைனஸ்டியே முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹூ won the presidential election in Poland? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீசெண்டாக போலாண்டோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரிஜ் டூடா. ஆண்ட்ரிஜ் டூடா. போலாண்ட் அப்படிங்கிறது வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அண்ட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா வார்ஷா. போலாண்டோட கேபிட்டல் வார்ஷா. கரன்சி போலிஷ் zloty. போலிஷ் zloty. ஹிட் ரெஃப்ரெஷ் புக் ரிட்டன் பை ஹூம்? ஸோ இந்த புக் எழுதுனது வந்து சத்ய நாடெல்லா. சத்ய நடெல்லா. சத்ய நடெல்லா அப்படிங்கிறவர் வந்து சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் ஒரு டெக் கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து சத்ய நடெல்லா. இந்த புக் வந்து ரொம்ப பழசு தான், அதாவது 2020க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட புக்ஸ் வந்து சில நேரங்களில் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப பழசாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேமஸான பர்சன்ஸ் எழுதின புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்ய நாராயண நடெல்லா. ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன். இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறதோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2 வேர்டோட கம்பைன் லெட்டர் தான். மைக்ரோ கம்ப்யூட்டர் ப்ளஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா. மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேரோட கம்பைன் வேர்டு தான் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து 4th April 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன். ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன். ஃபவுண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன். பில் கேட்ஸ், பால் ஆலன் தான் வந்து மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர்ஸ். அடுத்து வாட் இஸ் த டெனூர் ஆஃப் ராஜ்யசபா? ராஜ்யசபாவோட டேர்ம் ஒரு காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பர்மனன்ட் ஹவுஸ். பட் உள்ளே இருக்க மெம்பர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரீஅப்பாயின்ட்மெண்ட் ஆவாங்க. அதாவது வேற ஆளுங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. 2 வருஷம் தான் உள்ளே இருக்க மெம்பர்ஸ். பட் இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் ஹவுஸ். லைக் லோக்சபா மாதிரி இதை டிசால்வ் பண்ணவோ இல்லை இங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம், லைக் லோக்சபாவில் 5 வருஷம்னா ராஜ்யசபாவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ராஜ்யசபாவை நம்ம கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ராஜ்யசபா. அண்ட் இதுதான் வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். அப்பர் ஹவுஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். ஃபஸ்ட்டு ராஜ்யசபா எப்போ வந்து கூடுனது அப்படின்னு பார்த்தோம்னா 1952. 1952 தான் வந்து முதல் ராஜ்யசபா கூடுனது. ராஜ்யசபாவோட டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 250 பேர்.
ஸோ 250 மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 80. இதில் ஸ்பிளிட்டப் பார்த்தோம்னா 238 அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ரிமைனிங் 12 மெம்பர்ஸ் பிரசிடென்ட்டால் நாமினேட் ஆகப்படுவார்கள். பிரசிடென்ட் இந்த 12 மெம்பரில் எப்படி தேர்வெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி பல துறைகளில் சிறப்பாக இருக்கிறவங்கள தேர்வு செய்வார். இந்த ராஜ்யசபாவில் இந்த 238 சீட்டில் உத்தரப்பிரதேஷ்க்கு தான் வந்து அதிக சீட், 31 சீட் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்கு. செகண்ட் பொசிஷனில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா 19 சீட், தமிழ்நாடுக்கு 18 சீட்டு. ஸோ இப்போ யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லிக்கு வந்து 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரிக்கு 1 சீட் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் யூனியன் டெரிட்டரிஸான அந்தமான் ஆகட்டும், இல்லை லக்ஷதீப், கோவா, டையூ டாமன்க்கெலாம் வந்து சண்டிகர், இதுக்கெலாம் வந்து எந்த ஒரு சீட்டும் கிடையாது. யூனியன் டெரிட்டரியிலே வந்து டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் மட்டும்தான் ராஜ்யசபாவுக்கு மெம்பர் அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ், ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜ்யசபாவுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டுட்ருக்குறாங்க எக்ஸாமில். ரீசெண்டாக இந்த ஆர்டிக்கல் மட்டும் தான் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஆர்டிக்கல் 249 அடிப்படையில் ஒரு ராஜ்யசபாவுக்கு நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் ஸ்டேட்டுக்கு என்ன உரிமை இருக்குது, யூனியனுக்கு என்ன உரிமை இருக்குது, பொதுவாக என்னென்ன உரிமைகள் லைக் எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, எனிதிங், ஓகேங்களா. இந்த மாதிரி பல துறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா. அதில் முழு கட்டுப்பாடு ஸ்டேட்டுக்கு இருக்கா? இப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டோம்னா இது யார் கட்டுக்குள்ளே வருது, ஸ்டேட் முழுக்க ஸ்டேட்டுக்குள்ளே வருதா, இல்லை யூனியனுக்குள்ளே வருதா, இல்லை 2 பேருக்கும் பொதுவானதில் வருதா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை ஒரு ஸ்டேட் லிஸ்டில் இருந்து, ஸோ ஸ்டேட் லிஸ்டில் இருந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபாவுக்கு இருக்குது. ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டமை யூனியன் லிஸ்ட்டுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்குது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் டோட்டலாக 61 ஐட்டம்ஸ் இருக்குங்க. 61 ஐட்டம்ஸ். அண்டு யூனியன் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 100 ஐட்டம்ஸ். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 52 ஐட்டம்ஸ். ஸோ இந்த 61 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து அக்கார்டிங் டு 7th ஷெட்யூல். அண்டு 100 ஐட்டம் அப்படிங்கிறதும் வந்து 7th ஷெட்யூல். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எந்த ஷெட்யூல் பிரகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 7th ஷெட்யூல் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பொதுவானது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பரும். பட் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து ஆர்டிக்கல் 312. இந்த 312 அடிப்படையில் ராஜ்யசபாவுக்கு ஒரு ஆல் இண்டியா சர்வீசஸை உருவாக்கக்கூடிய பவர் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குரூப் ஏக்கான போஸ்ட். இந்த போஸ்ட் அதாவது ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்கக்கூடிய பவர் ராஜ்யசபாவுக்கு இருக்குது. அடுத்து ஆர்டிக்கல் 352 படி லோக்சபாவை டிசால்வ் பண்ணக்கூடிய அதிகாரமும் இருக்கு. ஆர்டிக்கல் 352 படி ஒரு ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவை டிசால்வ் பண்ணக்கூடிய பவரும் இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.